சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் டாக்டர்கள் போராட்டத்தால் நோயாளிகளின் அவதி அதிகரித்துள்ளது. தற்போதைய நிலவரத்தை நமது செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கேட்கலாம். சுப்பிரமணி, தற்போதைய நிலவரம் என்ன? உறவினர்கள் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதால் நோயாளிகள் சிகிச்சை பெற முடியாமல் அவதிக்கு ஆளாவதாக தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து மருத்துவர்கள் தங்களுடைய போராட்டத்தை கைவிட்டு சிகிச்சை அளிப்பதற்காக வேலைக்கு திரும்ப வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கையை முன்வைத்து சில நோயாளிகள் மருத்துவமனை வளாகத்திற்கு முன்பாக அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒருபுறம் நோயாளிகளோடு காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பாக மருத்துவமனையின் டீன் நாராயணசாமியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டபோது சில மருத்துவர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பிக் கொண்டிருப்பதாக அவர் உறுதியளித்திருக்கிறார். சிகிச்சை அளிக்காததால் நோயாளி உயிரிழந்ததாக சொல்லப்படும் தகவலையும் அவர் மறுத்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து அங்கு போராட்டம் நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 5:30 மணியிலிருந்து இந்த போராட்டம் தொடர்வதால் நீண்ட நேரமாக சிகிச்சை பெற முடியாமல் அவதிக்கு ஆளாகி இருப்பதாக நோயாளிகள் தெரிவித்திருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அவர்களை பணிக்கு திரும்பச் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். நோயாளிகளுடன் வந்தவர்களும் தங்களுக்கு சிகிச்சை அளிக்கவில்லை என்று தாங்கள் அவதிப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். தங்களோடு யாரும் பேச்சுவார்த்தையும் ஈடுபடவில்லை என்றும் தெரிவித்திருந்தார்கள். தற்போது காவல்துறையினர் நோயாளிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதையும் நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து மருத்துவமனை டீன் சில பயிற்சி மருத்துவர்கள் தங்கள் பணிக்கு திரும்புவதாகவும் தெரிவித்திருந்தார். போராட்டம் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. நோயாளிகள் மருத்துவமனை முன்பாக இருந்து சிகிச்சை அளிக்கவில்லை என்று அவர்கள் தாங்கள் அவதிப்படுவதாகவும் சொல்லி தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து மருத்துவமனையில் இருக்கக்கூடிய களச்சூழல் குறித்து செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சுப்பிரமணி, தற்பொழுது களத்தில் சூழல் எப்படி இருக்கிறது? நோயாளிகளோடு காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதாக செய்திகள் வெளிவந்ததே, விவரங்கள் என்ன? தற்போது நோயாளிகளுடைய உறவினர்கள் டவர் 2, அதாவது இரண்டாவது கட்டிடத்தின் நுழைவாயில் பகுதியில் தற்போது தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை கண்டித்தும் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் சார்பிலும் அவர்களும் தற்போது தர்ணாவில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மற்றொரு பகுதியில், அதாவது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையின் மெயின் நுழைவாயில் பகுதியில் சாலையில் அமர்ந்து பயிற்சி மருத்துவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது பயிற்சி மருத்துவருடைய போராட்டத்தை கைவிட வைக்கும் நோக்கத்தில் தான் தற்போது காவல்துறை அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது சம்பவ இடத்திற்கு காவல்துறை உயர் அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். அதாவது கமிஷனர் சாரங்கன் தலைமையிலான போலீசார் அவர்களோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் இது மட்டுமல்லாமல் மருத்துவர்கள் இல்லாத காரணத்தினால் நோயாளிகள் கடுமையாக அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். மேலும் நீங்க போனோம் சுப்பிரமணி, பேச்சுவார்த்தையை தொடங்கியும் பயிற்சி மருத்துவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். என்ன காரணம்? அவர்கள் என்ன கோரிக்கையை முன்வைக்கிறார்கள்? பயிற்சி மருத்துவர்கள் மீது இன்று தாக்குதல் நடத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதாவது மேல்மருவத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியை சேர்ந்த விஜய் என்பவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அவர் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. அப்போது மருத்துவர்களுக்கும் உறவினர்களுக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. எனவே தாக்குதல் நடத்தியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
சுப்பிரமணி, தற்பொழுது அங்க இருக்கக்கூடிய சூழல் குறித்து சொல்லியிருந்தீர்கள். பயிற்சி மருத்துவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்னொரு புறம் நோயாளிகள் தங்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என கோரி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் இருக்க தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களோடு காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்களே, அவர்கள் என்ன உறுதி அளித்து வருகிறார்கள் நோயாளிகளிடம்? தற்போது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையின் 2வது கட்டிடத்தின் நுழைவு வாயிலில் தற்போது நோயாளியுடைய உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகள் தான் நீங்கள் நேரடியாக பார்க்கிறீர்கள். செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை கண்டித்தும் பத்திரிகையாளர் மன்றத்தினர் சார்பிலும் அந்த போராட்டம் தனியாக நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல கிட்டத்தட்ட நோயாளிகள் 2 கட்டிடத்தில் இருக்கக்கூடிய நோயாளிகளுடைய உறவினர்கள் இங்கே வந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மருத்துவர்கள் வந்து உடனடியாக சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் இங்க இருக்கக்கூடிய உறவினரிடம் நாம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். நீங்க எந்த ஏரியால இருந்து வந்திருக்கீங்க? உங்களுடைய உறவினர்கள் யார் இங்க இருக்காங்க? இருந்து வந்திருக்கேன் சார். அம்மா அட்மிட் பண்ணிருக்கேன் சார். பெட்டு கூட இல்ல சார், தரையில் படுக்க வச்சிருக்காங்க சார் அம்மாவை. ஒரு வந்து பாக்குறதே இல்லை சார் டாக்டர். எவ்வளவு நேரம் போய் கேட்டாலும் மதிக்கிறதே கிடையாது சார். மதிக்கிறதே கிடையாது. எப்பயுமே எத்தனை டைம் அவங்க பின்னாடி திரிஞ்சாலும் அதுக்கு தேவையானதை பார்க்க மாட்டேங்கிறாங்க சார். அம்மா வழியில் துடிச்சுன்னு கீழே படுத்துட்டு இருக்காங்க. அவங்க வரமாட்டேங்கிறாங்க சார். அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ண சார், அதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க சார். என்னதான் பண்ண முடியும்னு தெரியலங்க சார். நீங்க எந்த ஏரியால வந்திருக்கீங்க? நாங்க ஆவடி ஏரியால இருந்து முத்தாப்பேட்டில் வந்திருக்கோம் சார். எங்க மச்சான ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். இவங்க சிகிச்சை அளிக்காம இப்ப இறந்துட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கு என்ன நடவடிக்கை எனக்கு தெரியல. அவங்க பேர் என்ன? மருத்துவர்கள் உள்ள இருக்கிறாங்களா? அவங்க வந்து சொன்னீங்களா நீங்க இந்த மாதிரி எதுக்காக அவர் இறந்து போனார், எப்படி இறந்து போனார்? அவர் அடிபட்டாரு. ஞாயிற்றுக்கிழமை வந்து அட்மிட் பண்ணாங்க. இப்ப டாக்டர் சரியா பாக்காதனால அவர் இறந்துட்டாரு. இப்போ மருத்துவர்கள் உள்ளே இருக்கிறாங்களா? தகவல் அவங்க சொன்னீங்களா நீங்க? மருத்துவர் உள்ள யாரும் இல்ல, உள்ள அங்க யாரும் கிடையாது. மருத்துவர் இல்லாத காரணத்துல அவங்க இறந்து போனாங்களா? மருத்துவர் இல்லாத காரணத்துல அவங்க இறந்துட்டாங்க. இப்போ இது தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டா அவங்களோட நிலைமை என்ன இந்த மாதிரி ஆகும்? இன்னும் இருக்கிற உயிரே ஜாஸ்தியா தான் சாகும்னா அவன் வேற என்ன மக்கள் வரி பணத்துல வாங்கி மக்களுக்கு சேவை செய்யலாம். எதுக்கு இருக்காங்க டாக்டர் அவங்க தெரியல எங்களுக்கு. குறிப்பாக நோயாளிகளுடைய உறவினர்கள் இந்த இடத்தில் தற்போது தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல பயிற்சி மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களிடம் காவல்துறை தனியாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய போராட்டத்தை காவல்துறை உடனடியாக கைவிட வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் காவல்துறை பேச்சுவார்த்தை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் சற்று நேரத்திற்கு முன்பாக நோயாளிகளுடைய உறவினரிடம் காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள். ஆனால் அதன் பிறகு அவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. மருத்துவ அதிகாரிகளும் வந்து இதுவரை எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. சுப்பிரமணி, ஒருபுறம் நோயாளிகளும் நோயாளிகளுடைய உறவினர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்னொரு புறம் பத்திரிகையாளர் மன்றத்தைச் சேர்ந்தவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பயிற்சி மருத்துவர்கள் ஒருபுறம் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர மருத்துவமனை நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுக்க இருக்கிறது சுப்பிரமணி? மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் இதுவரை ஒரு முழுமையான ஒரு விளக்கம் இதுவரை அளிக்கவில்லை. ஏனென்றால் பயிற்சி மருத்துவர்களுடைய போராட்டத்தை கைவிட வைத்துவிட்டால் நோயாளியுடைய போராட்டம் தானாக கைவிடப்பட்டுவிடும் என்ற ஒரு நோக்கத்தில் அவர்கள் அந்த நடவடிக்கையில் இறங்கி இருக்கிறார்கள். ஆனால் 5:30 மணியிலிருந்து இந்த சாலை மறியல் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த சாலை என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு சாலை. இந்த மாலை நேரத்தில் அதிக அளவில் வாகனங்கள் செல்லக்கூடிய ஒரு சாலை. சென்ட்ரல் ரயில் நிலையமும் அதன் அருகில் தான் இருக்கிறது. பாரிமுனை பேருந்து நிலையம் அதன் அருகில் தான் இருக்கிறது. ஆனால் அங்கு வரக்கூடிய அனைத்து வாகனங்களும் நிறுத்தப்பட்டு வேறொரு பாதை வழியாக திருப்பி விடப்பட்டிருக்கிறது. அதாவது முத்துசாமி பாலம் வழியாக திருப்பி விடப்பட்டிருக்கிறது. ஆனால் வாகன ஓட்டிகளும் இதில் அவதிப்பட்டிருக்கிறார்கள், நோயாளிகளும் அவதிப்பட்டிருக்கிறார்கள். அதே போல செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை கண்டித்தும் பத்திரிகையாளர் மன்றத்தில் தனியாக அவர்களும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் இதுவரை ஒரு விளக்கம் நேரடியாக வந்து அளிக்கப்படவில்லை. பயிற்சி மருத்துவர்களுடன் தான் அவர்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வசதியற்ற தங்களுக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவர்கள் தவறிவிட்டதாக அங்கு இருக்கக்கூடிய நோயாளிகளும் அவர்களது உறவினர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். நிலைமை எப்படி சீராக போகிறது என்பதை பார்க்கலாம். கள விவரங்களை சேகரித்துக் கொண்டே இருங்கள் சுப்பிரமணி. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி.